எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, WHOIS முறையில் தகவல் சேகரிப்பு. அதாவது WHOIS ஹூனா நம்ம ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம், யார் அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லைங்களா. யார்ப்பா அது, யார் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இங்கே கூட ஹூ யார் அப்படின்னு கேள்வி கேட்டு நம்மளால் பதில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கேள்விகள் எழுப்புனா மட்டும்தான் அதுக்கான பதில்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இந்த கேள்வியை எழுப்புறதுனால நமக்கு என்னென்ன தகவல்கள்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நாம் இப்போ சைபர் செக்யூரிட்டியில் ஃபுட் பிரிண்டிங், அதாவது தகவல் அறியுதல் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, WHOIS அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுவும் ஒரு விதமான தகவல் சேகரிக்கும் முறை தான். இது எதை பற்றின தகவல் சேகரிக்கும் முறை, இதனால் என்னென்ன தகவல்கள்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு இணைய முகவரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு www.classicacademy.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணைய பக்க முகவரி இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த இணைய பக்க முகவரி யார் வாங்கியிருக்கா, யார் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாம் இங்கே திரட்ட முடியும். அதை போய் யார்கிட்ட கேட்க முடியும்? அப்போ ஒரு 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 ஊரில் ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு சின்ன கடையே இருக்குது, இல்லைன்னா ஒரு சின்ன ஹோட்டல் உணவகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடங்களெல்லாம் எங்கே பதிவு பண்ணியிருப்பாங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட பதிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சிறு தொழிலாவோ சுய தொழிலாவோ அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டு தொழிலாவோ, அப்படி இல்லை அப்படின்னா ட்ரஸ்ட்டு மாதிரி, என்ஜிஓ மாதிரி, அதாவது அரசாங்கத்தின் உதவி இல்லாத தனியாக இயங்கக்கூடிய ஒரு குழுக்களாவோ இந்த மாதிரியெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கான தகவலை நம்ம அரசுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரியான காரணங்களாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அதுக்காக நம்ம அரசுக்கிட்ட அந்த தகவல்களை கேட்டு பெற முடியும். சரிங்களா. அந்த மாதிரி ஒரு இணைய பக்க முகவரி இருக்குது அப்படின்னா, அந்த இணைய பக்க முகவரியை நம்ம எங்கே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ அந்த இணைய பக்க முகவரியை விற்கிறவங்க கிட்ட தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இணைய பக்க முகவரியை வாங்கக்கூடிய அந்த இணைய பக்கங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, www.classicacademy.com இது ஒரு முகவரி. இந்த முகவரியை, இந்த வெப் அட்ரஸை வாங்கிறதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது, சில இணையதளங்கள் இருக்குது. அந்த இணையதளத்தில் போயிட்டு நம்ம அந்த பேரை தட்டச்சு செஞ்சோம் அப்படின்னா அதை யாராச்சும் வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற தகவல்கள்லாம் வரும். சரிங்களா. அதை நீங்கள் WHOIS சர்ச் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டாலே நமக்கு அதுக்கான வெப்சைட்ஸ்லாம் வந்துடும். சரிங்களா. இப்போ அதில் போய்ட்டு ஒருத்தர் ஒரு classicacademy.com இந்த மாதிரி ஏதோ ஒரு இணைய முகவரி அதில் போடுறீங்க அப்படின்னா என்னென்ன தகவல்கள்லாம் அதுலேருந்து வரும் அப்படின்னா, இணைய பக்க முகவரியின் பெயர், அது யாராவது வாங்கிட்டுருக்காங்களா, இல்லை அது இன்னும் யாரும் வாங்கலையா, வாங்காமல் இருந்தால் உங்களுக்கு நேரடியாக அது கிடைக்குமா, இல்லை ஏற்கனவே வாங்கிட்டு இருப்பார் இல்லைங்களா, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கொஞ்சம் விலை உயர்த்தி சில முக்கியமான பெயர்கள்லாம் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, பிரபலமான பெயர்கள்லாம் யாராவது வாங்கி வச்சுருப்பாங்க. இடைத்தரகர்கள், புரோக்கர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டை கொஞ்சம் உயர்த்தி விற்பாங்க. சரிங்களா. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய உரிமையாளர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்எஸ் கணினியின் பெயர், அதாவது எல்லா கணினிக்கும் மேலே ஒரு முக்கியமான கணினி அப்படின்னு ஒன்று இருக்கும், அது சர்வர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சர்வர்னுடைய முகவரியை கூட நாம், சர்வர்னுடைய பெயரை கூட நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டிஎன்எஸ் எப்போது உருவாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைய பக்கம் எப்போ காலாவதி ஆகுது, ஏன்னா அது வருஷம் பார்த்திங்கன்னா ரெனியூவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உரிமையாளர்கள் பற்றிய சில தகவல்கள்லாம் அதில் கிடைக்கும். இந்த தகவல்கள்லாம் கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா,
இப்போ ஒரு இணைய பக்க முகவரியை வாங்குகிற ஒருத்தர் வந்து என்னுடைய தகவல்கள்லாம் நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவங்க கிட்ட பதிவு பண்ணி வச்சுருந்தா தகவல்கள்லாம் வெளியிட மாட்டாங்க. மற்றபடி பெரும்பாலான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக இருக்கும். சிலது கொஞ்சம் நுணுக்கமாக தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் தகவல்களை திரட்ட முடியும் என்பதே நிஜம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணைய பக்க முகவரியை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் யார் யார் அப்படின்ற மாதிரி சொன்னால், இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருக்குது. அவங்க தான் வந்து இதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அது விற்பனை செய்கிறவங்க வந்து லோக்கலில் இருந்தாலும், அது வாங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் மட்டும்தான். ஒரு இடம்னா சில நிறுவனங்கள் இருக்குது, முக்கியமான நிறுவனங்கள். இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சில நிறுவனங்களும், இப்போ சில கண்டங்கள் இருக்குது இல்லைங்களா, யூரோப் கண்டம், ஆசியா கண்டம், இந்த கண்டங்களுக்கெல்லாம் சில சில நிறுவனங்களும், இந்த மாதிரி சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் தான் இருக்குது. அதில் சிலது தான் இது. RIPENCC அப்படின்ற மாதிரி, அப்புறம் APNIC, அப்புறம் ARIN. இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முழு பெயர் வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அப்புறம் LACNIC, NRO, AFRINIC. ஓகேங்களா? அதாவது RIPEனா அது ரஷ்யன் சம்மந்தமாக வரும். அரின்னா ஏஷியான்னு வரும். அது ஆஃப்ரினிக் அப்படின்னா ஆஃப்ரிக்கா சம்மந்தமாக வரும். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தகவல்கள்லாம் கிடைக்கும். இந்த தகவலை நம்ம விக்கிபீடியாவிலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டிஎன்எஸ்னுடைய பெயர் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதை மட்டும் இல்லாமல் அந்த டிஎன்எஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ், ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றின தகவல்கள்லாம் கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சில வீடியோலாம் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்னால் என்னன்னு புரிஞ்சிடும். அதில் என்ன ஆவணங்கள் இருக்குது அப்படின்றது புரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். நம்ம வேணால் அந்த டிஎன்எஸ்க்கான லிங்க் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பதிவிடலாம். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பதிவில் நம்ம வந்து ரெக்கார்ட்ஸை பற்றி, ஆவணத்தை பற்றி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேடி எடுப்பாங்க. அந்த ரெக்கார்ட்ஸில் பற்றி சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இதில் ஏ ரெக்கார்ட், எம்எஸ் ரெக்கார்ட், என்எஸ் ரெக்கார்ட், சி நேம், எஸ்டிஏ, எஸ்ஆர்வி, பிடிஆர், ஆர்பி, டிஎக்ஸ்டி, இதில் 1, 2 மட்டும் நான் சொல்கிறேன். மீதி எல்லாம் நீங்கள் அந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏ ரெக்கார்டு அப்படின்னா இப்போ ஒரு கணினி பெயரையும் டொமைன் நேம்னு சொல்லுவாங்க, அந்த பெயரையும் ஐபியும் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறது தான் இந்த ஏ ரெக்கார்ட். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, இது வந்து அந்த சர்வர்ன்ற ஒரு கணினிக்குள்ளே இந்த டிஎன்எஸ்ன்ற இடத்துக்குள்ளே இது இருக்கும். இதன் மூலிமா ஒரு நபர் வந்து ஐபியை வச்சோ டொமைனை வச்சோ எப்படி வேணாலும் சர்வரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ரெக்கார்டை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்னா தேடி தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து என்எஸ்னால் நேம் சர்வர், அது மாதிரி பிடிஆர்னா பாயிண்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் இதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய ஏற்கனவே பதிவிட்டு இருக்கக்கூடிய பதிவு பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ரெக்கார்ட்ஸை பற்றி கொஞ்சம் தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ இந்த டிஎன்எஸ்க்கு பார்க்குறதுக்கு வந்து நிறைய டூல்கள் இருந்தாலும் விண்டோஸ்லேயும் லினக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே 2 கமாண்ட் இருக்குது. அது கமாண்டுன்னு சொல்லுவாங்க, டூல்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட்ஸை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது இதெல்லாம் நம்ம பார்த்து முதல்ல பயன்படுத்தும் போது நம்மளுக்கு கமாண்டுகளாக தெரியும். ஆனால் இது எல்லாமே ஒரு சிறு சிறு மென்பொருள்கள், அந்த நிறுவனத்தினுடைய மென்பொருள்கள். அதனால் இதை செக்யூரிட்டி படிக்கிறவங்க, பாதுகாப்புத்துறை படிக்கிறவங்க டூல் அப்படின்னு தான் படிப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் விண்டோஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்எஸ் லுக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. அதே லினக்ஸ்ன்னு பண்ணால் டிக் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட்ஸை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணணும்னா தகவல்கள் எல்லாத்தையும் அது வந்து நம்ம காமிக்கும். சரிங்களா? இது சர்வரில் பயன்படுத்தக்கூடிய கமாண்ட்ஸ். சில டைமில் நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கணினியில் கூட நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் டூல். ஓகேங்களா? https network-tools.com அப்படின்ற ஒரு இணைய பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா
WHOIS பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கிளாஸி ஐடி அகாடமின்னு போட்டிருக்கேன். இப்போ டொமைன் நேம் கிளாஸி ஐடி அகாடமின்னு வந்துருச்சு. ரெஜிஸ்ட்ரி டொமைன் ஐடின்னு வந்துருச்சு. அப்புறம் நம்ம யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா godaddy.com அப்படின்றவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இன்னும் தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களதெல்லாம் தகவல் எடுத்து காமிக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம தகவலையே நம்ம காமிக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டொமைன் நேமை பற்றியும் அந்த இணைய பக்க முகவரியை பற்றியும் நம்ம நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓஎஸ் அப்படின்றது யார் அதாவது இந்த முகவரி யாருடையது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு நம்ம வந்து தேவையான தகவல்கள் எல்லாம் இணையதளத்தில் திரட்டுறது. இன்னொன்று டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சர்வர், டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது சர்வரில் இருக்கக்கூடிய அந்த சர்வர் கணினியில் இருக்கக்கூடிய ஒரு சேவை, ஒரு சர்வீஸ். சரிங்களா? அதை பற்றி தகவல் திரட்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.